All right. Happy. Happy evening. Day 18. Day 18. ரொம்ப பக்கமா இருக்கான். Just 3 days to go to finish our basic level training program. All right. So இன்னைக்கு டாபிக் அது பார்த்துக்கு முன்னால மைண்டை பத்தி ஒரு விஷயம் பார்க்கலாம். இது என்னன்னா ஒரு ஒரு பர்சன் குதிரையில போயிட்டு இருக்க, குதிரையில ஒரு இடத்துல நோக்கி ஒரு வீரன் போயிட்டு இருக்க. அவரு போற வழியில ஒரு மரம் வெட்டப்பட்டது, அந்த இடத்துல இருந்து புதர்கள், அது அப்படியே அந்த மரத்தோட அடிமரத்துல இருந்து சும்மா தலைங்கள்லாம் அப்படியே துளிர் விட்டு தளதளன்னு இருந்துச்சு. சோ இந்த குதிரை அது பக்கமா நெருங்கும் போது அந்த புதர்ல இருந்து ஒரு கருநாக பாம்பு அப்படி சீறிக்கிட்டு அந்த குதிரைய நேரா அதிசயமா படம் எடுத்து பயமுறுத்துச்சு. அந்த சவுண்ட கேட்ட உடனே அந்த குதிரை கத்தன சவுண்ட் இருக்குல்ல, நேத்து ஒரு கதையில சொன்னால ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே ஓடனானு, அது மாதிரி இந்த குதிரை பயந்து கத்தி குதிரை மேல இருந்த கீழே தள்ளி விட்டுட்டு ஓடி போச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. இவரு கீழே விழுந்த அடிப்பட்ட எழுந்திருச்சு ஆளு இந்த பாம்பை என்ன பண்றன்னு அதை அடிச்சு கொன்னுட்டார். கொன்னுட்டு அந்த பாம்பை எரிச்சிட்டார். குதிரையை தேடுறாரு, எங்கேயும் காணோம். சரி, மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த குதிரை அங்க மூச்சு வாங்கி பயந்து போய் கிடக்குது. ஓடி போய் அந்த குதிரையை சமாதானப்படுத்தி, பயப்படாதரா செல்லம், நல்லாடுறா, ஒண்ணும் இல்லடா அப்படின்னு அதை ரொம்ப தேத்தி விட்டு அதை ஓரளவுக்கு கூல் பண்ணி அதுக்கு தண்ணி கொடுத்து சாப்பிட வச்சு, ஓகே ஆல்ரைட் விட்டுட்டு அவர் வேலையை பார்க்கறது. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுங்க, இந்த டாபிக் அவரோட மைண்ட்ல இருந்தே போயிடுச்சு. அதை பத்தி அவருக்குலாம் எதுவும் ஞாபகம் இல்லை. ஒரு 2 or 3 months இருக்கும், மறுபடியும் அதே ரோட்ல போறாரு. அந்த இடம் போனோம்னா அந்த குதிரை அன்னைக்கு என்ன பண்ணுச்சோ அதே தான் பண்ணுச்சு. இவரை கீழே தள்ளி விட்டு கத்திக்கிட்டு ஓடி வந்துருச்சு. இவர் கீழே விழுந்த ஆளு, என்ன ஆச்சு, பாம்பு இல்ல ஒண்ணும் இல்ல, இதுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்து, ஒரு கால் இந்த புதர் இருக்கிறதுனால இது அவரை அந்த குதிரைய ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஜேசிபி வச்சு அந்த மரத்தை வேரோட புடுங்கி அதையும் ஃபயர் பண்ணிட்டாரு. அந்த இடமே அப்படி ஒண்ணு தெரியாத அது ஃபுல்லா ரோடே போட்டாச்சு, கான்கிரீட் ரோடு. சோ இந்த இடத்துல இப்படி ஒரு மரம் இருந்ததுக்கு உண்டான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஓகே, ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம குதிரைய ஒண்ணும் பண்ணாது நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு மறுபடியும் அந்த வழியா வரும்போது அந்த இடம் வந்த உடனே அந்த குதிரை அதே ரியாக்ஷனை வெளிப்படுத்து. இவ்வளவுதான். இப்ப சொல்லுங்களேன், இப்ப ஏன் அந்த குதிரை அப்படி கத்துது, ஏன் அப்படி பயப்படுது, ஏன் அவரை கீழே தள்ளுது? சார் அதோட தாட் இல்லைன்னா கான்சியஸ் இந்த மாதிரி இருக்கலாம். சரி சார், அந்த பாம்பு மேட்டர் ஆனா குதிரையோட மனதுல இருக்க பதிவு பண்ண மெமரி டெலிட் பண்ண, சோ அதனால மெமரி அதுக்கு டெலிட் பண்ண தெரியல. கரெக்டா? அதுக்கு அப்படி வச்சுக்கோ, அதோட மெமரியை டெலிட் பண்ண தெரியல, அது எந்த கிளாஸுக்கும் போக மாட்டேங்குதுல்ல. ஓகே ரைட். அப்புறம் சொல்லுங்க, வேற யாராவது? சார் இப்போ சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஒரே டைம்ல 2 பேர் வருவாங்க, இல்லைன்னா 2 பேர் வருவாங்க. இப்போ இந்த எனக்கு காய போட்டுருச்சு, இங்க வந்து கஷ்டப்பட்டேன்னு அது நினைச்சு
அதுவே ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருந்ததுனால அந்த இடத்துக்கு போனோம்னா அது ஞாபகம் சார், இந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டோம் அதான். அப்படின்னு நினைச்சு அது வந்து சரி, ஓகே, குட். இதுல இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, சாதாரணமா ஒரு விஷயம் வந்து உன் மைண்ட்ல போய் பதியறது அவ்வளவு ஆழமா போகாது. சாதாரணமா இப்ப நீ ரோட்ல போயிட்டே இருக்கிற, ஆஹ் ஒருத்தன் இப்படி வரான் அப்படி போறான், இல்ல ஏதோ ஒரு நடக்குது, அது சும்மா லைட்டா தான் உன் மைண்ட்ல போய் பதியும். ஆனா உன் கண்ணு முன்னால நேருக்கு நேரா 2 வண்டி மோதி அப்படியே அங்க பெரிய பிள்ளை நடந்துச்சு, டமால்னு வெட்டிக்குது, அதுல பல பேர் காயம், தப்புறாங்க கதறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்க மைண்ட்ல பதிஞ்சு இருந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு மறைஞ்சிருமா? இல்ல சார். அதான். இப்ப புரியுதா? சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எமோஷனலா, டீப் எமோஷனலா எந்த ஒரு இன்சிடென்ட் உங்க மைண்டுக்குள்ள போதோ அது இம்மீடியட்டா லாங் டேர்ம் மெமரி போயிடும். இப்ப மத்த விஷயங்கள், இப்போ ஒரு இதை 10 தரம் சொல்லி 20 தரம் சொல்லி உள்ள போறது அது ஷாலோ, அது சாதாரண மெமரி. ஆனா அதுவே டீப்பா நேரடியா லாங் டேர்ம் மெமரி கன்வெர்ட் ஆயிடும். இந்த குதிரைக்கு போனது அப்படிதான் சப்கான்சியஸ் மைண்ட்ல நேரா போய் பார்த்துச்சு. எப்படி? ஒரு பயத்துல ஆழமா உள்ள போனது. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, அப்ப அந்த மெமரிய அங்க இருந்து டெலீட் பண்ணாத வரைக்கும், ஒரு கால் நாள் கடந்ததுன்னா பல வருஷங்கள் அந்த பக்கமே போகாதுன்னா அது அப்படியே மறைஞ்சிருக்கலாம். ஆனா இவருக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட் டைம்ல அந்த பக்கம் போக போக போகும்போதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வரும். நீங்க எங்கேயாவது ரோட்ல போறப்போ ஒரு இடத்துல கீழே விழுந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எல்லாம் ஒரு 10 வயசுல ரோட்ல போகும்போது ஒரு நாள் விழுந்த இடம், அந்த ரோட கிராஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அது ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் போகும்போதெல்லாம் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும். இருக்கா எல்லாருக்கும்? இருக்கு சார். இது அவ்வளவுதான். இதுதான் அந்த ஆழ்மன பதிவு. ஓகே, சரி, இது போதும். இதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு டாபிக் நம்ம போலாமா? கடைசி மெமரி டிப்ஸ். இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு சேருங்க, ஒரு சேர். அது சாதாரண சேர்லாம் இல்ல, சக்சஸ் சேர். நான் சேர், சக்சஸ் சேர். இப்ப ஒரு சேர் இருக்கு, அந்த சேருக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 legs. சோ 4 legs கொண்ட ஒரு சேர் இருக்கு. இந்த சேர்ல அந்த சேருக்கு பேரு சக்சஸ். அந்த சக்சஸ் சேர்ல நீங்க உட்காரணும். அதுதாங்க இப்ப அல்டிமேட். கடைசியா வந்துட்டோம். மெமரி இது வரைக்கும் 39 பார்த்தோம்ல. இன்னைக்கு 30th மெமரி டிப்ஸ இந்த சக்சஸ் அங்க வந்துட்டோம். இப்ப இந்த 29யும் நீங்க கிராஸ் பண்ணாதான் இந்த சக்சஸ் வர முடியும். இந்த சக்சஸ்ங்கிற சேர்ல நீங்க உட்கார முடியும். ஓகே, இந்த சக்சஸ்ங்கிற சேர்ல நீங்க உட்காரணும்னா 4 கால் இருக்குல்ல, 4 legs. இப்படி ஃப்ரண்ட்ல லெஃப்ட்ல இருக்குல்ல ஒரு லெக், இந்த லெக்குக்கு என்ன பேருன்னா பி கியூ. பி பி கியூ. பின்னா பிரளய பாரதிக்கு வர பி இருக்குல்ல, அந்த பியும் கியூ, பி கியூ, ரைட்? இந்த லெஃப்ட்ல இருக்கிற லெக்குக்கு. அதே ரைட்ல இருக்கிற லெக் இருக்குல்ல, ஃப்ரண்ட் ரைட், இதுக்கு இ கியூ. இ ஃபார் எஜுகேஷன் இருக்குல்ல, அந்த இ கியூ. அதுவே பேக்ல இருக்கிற லெக் இருக்குல்ல, லெஃப்ட்ல பேக், இது வந்து ஐ கியூ. ஐ ஐஸ்கிரீம் ஐ இருக்குல்ல, ஐ கியூ. அப்புறம் பேக் ரைட் இருக்குல்ல, அந்த லெக்குக்கு எஸ் கியூ. எஸ் கியூ. அவ்வளவுதாங்க, 4 கியூ. வாட் ஆர் த 4 legs? இந்த 4 லெக்ஸுக்கும் பேர் சொல்லுங்க. PQ, EQ, IQ, SQ. அப்படின்னா என்ன சார்? IQ சரி, யாரோட சிக்னல் சரியில்லைன்னு தெரியல, வேற யார்கிட்ட கேட்கலாம். சாருஸ்ரீ, சார் பிக்யூன்னா என்ன? சார் தெரியலைங்க சார். தெரியலையா? இக்யூன்னா தெரியல தெரியலையா? தெரியலைங்க சார். ஐக்யூன்னா
சரி, உன்னை ஏன் போட்டு படுத்தணும்? Intelligent question, sir. சரி. அப்புறங்க மத்ததெல்லாம் என்னங்க? PQன்னா சிவரஞ்சனி, do you know? No, sir, I don't, sir. Okay. PQன்னா physical quotient. Physical quotient. EQன்னா emotional quotient. IQன்னா intellectual quotient. SQன்னா spiritual quotient. Okay? PQ, EQ, IQ, SQ. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த 4 கோஷன்ட்டும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான், அதாவது ஒவ்வொன்றும் 25 மார்க் எடுத்தாதான் நீங்க பாஸ். சோ இந்த 4 into 25 100. அப்ப சக்சஸ்னா 100% வரணும்னா நீங்க ஒவ்வொன்றுலயும் 25 ஈக்குவலா வச்சிருக்கணும். ஏதோ ஒண்ணுல 1% குறைஞ்சா கூட அது சேரு இப்படி டில்ட் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த கோஷன்ட் வீக்கோ அந்த பக்கம் விழுந்துருவீங்க. அப்ப 4ம் சமமான தூணாக இருக்க வேண்டும். இந்த 4 legs பிசிக்கல், எமோஷனல், இன்டெலெக்சுவல், ஸ்பிரிச்சுவல், இந்த 4லயும் நீங்கள் தரமாக தயாராக 25 மார்க், 25%, 25 மார்க்ஸ் in all legs இருந்தா உங்களுடைய லைஃப் சக்சஸ். சரி, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் வரலாம். எவ்வளவு பேருங்க பிசிக்கல், உங்களோட பிசியாலஜி, உங்க பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஐ ஆம் பிசிக்கலி ஆல் ரைட், உங்களோட பிசியாலஜிக்கு நான் ஃபுல் எஃபிஷியண்டா நான் பிராக்டிஸ் பண்றேன், என் பாடியை நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? சார் நான் சார் அப்படிங்கிற நான் சொல்லுவேன். அடாடாடாடா. ஓகே, இவங்கெல்லாம் 25 மார்க் பாஸ் பண்ணிட்டாங்க. பட் அதர்ஸ் 25 மார்க்குக்கு இதுங்க. நான் இப்ப இங்க வரேன். இந்த பிசியாலஜிக்கு, பிசிக்கல் இதுக்கு சொல்றோம்ல, எத்தனை ஸ்கூல்ல பெரிய பெரிய கிரவுண்ட் எல்லாம் இருக்குங்க, ஒலிம்பிக் கிரவுண்ட் சைஸுக்குலாம் இருக்கும், பெரிய கிரவுண்ட் இருக்கும். அங்க எல்லாம் டென்னிஸ் கோர்ட் இருக்கும், ஃபுட்பால் இது இருக்கும், கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கு இருக்கும், எல்லாமே ஓகே. அந்த ஸ்கூல்ல 7 பீரியட் இருக்கும். அதுல ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் பிடி பீரியட் இருக்கும். எத்தனை ஸ்கூல்ல அந்த பிடி பீரியட்ல அந்த பிள்ளைங்களை விளையாட விடுறாங்க? அது 8th 9th 10th இல்ல 11th 12th சொல்லுங்களேன். எத்தனை ஸ்கூல்ல விளையாட அந்த பிடி பீரியட மேக்ஸ் டீச்சர் கடன் வாங்குவாங்க, சயின்ஸ் டீச்சர் வாங்குவாங்களா இல்லையா? ஆமா சார். அப்ப பிசிக்கல் கோஷன்ட், பிசியாலஜிக்கு அங்க எஜுகேஷன்ல படிக்கிற இடத்துலயே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களா? எங்க ஸ்கூல்ல கொடுப்பாங்க சார். சரி, ஓகே. அகைன் அதனாலதான் 25 மார்க் உனக்கு வந்துருச்சு, விட்டுரு. பட் அத அவங்கவுங்க ஏதோ ஒரு ஸ்கூல் பார்த்திருப்பீங்கல்ல. என்னங்கப்பா யாருமே வாயே பேச மாட்டேங்க, எனக்கு இன்டராக்ஷன் வேணும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் இல்ல சார், கிளாसेस தான் சார் நடக்கும். அதேதான். சரி, அப்படி பண்றதுனால நம்ம ஒலிம்பிக் கேம்ஸ்ல இப்ப பாரிஸ்ல ஓபன் பண்றோம். எத்தனை ஒலிம்பிக் கேம்ல நம்ம அப்படியே கோல்டு மெடல்ல டான் எல்லாத்துலயும் இருக்கிறோம்? சொல்லுங்க. 140 கோடி மக்கள் தொகை. ஆனா
அதுல மட்டும் ஏன் நம்ம வீக்கு? காரணம் நம்ம எந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. எதை வேல்யூ பண்றோமோ அதை தானே நம்ம பெறுறோம். பேஷனட் பர்னிங் டிசையருக்கு அடுத்தது என்னது? வேல்யூ அண்ட் பிலீஃப். எதை வேல்யூ பண்றோமோ அதுதானே நமக்கு. அப்ப நாம பிசியாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏதோ ஒன்னு ரெண்டு ஏதோ ஒருத்தர் இண்டிவிஜுவலா கொடுக்குறாங்கன்னா மேக்சிமம் பர்சன்ட் அந்த 25 மார்க்ஸ் நீங்க பாஸ் ஆஃப் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்டயே விட்டேன். நீங்களே வேல்யூவேட் பண்ணுங்க, நீங்களே மார்க் போடுங்க. 25% 25 மார்க் நீங்க அதுல வாங்கிட்டீங்களா? எல்லாருமே வாங்கிட்டீங்களா? எல்லாரும் சென்டமான்னு பாத்துக்கோங்க. ஓகே, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வருவோம். எமோஷனல் கோஷன்ட்டுங்க. எமோஷனல் கோஷன்ட்னா ஒரு சிச்சுவேஷனை கோவப்படாத ஒரு நியூட்ரல் மைண்டோட கலகலப்புன்னு அதை நான் ஹேண்டில் பண்றேன். கவலைப்படாத அந்த இடத்துல அதை ஓவர் கம் பண்றேன். எல்லாருமே பண்ண முடியுதா? எல்லாருமே பண்றாங்களா? அப்ப அந்த இடத்துல மார்க் எங்க? சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இப்ப கூட ரீசெண்டா வந்தாரு மைக் டைசன். மைக் டைசன் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சார் யார் அவரு? குத்துச்சண்டை வீரர். அவரு 1997ல நடந்தது. என்ன பண்ணாரு தெரியுமா? இவாண்டர் ஹோலிஃபீல்டுன்னு ஒருத்தர் 97 94 பார்த்தோம். இவாண்டர் ஹோலிஃபீல்டு 2 பேரும் 105 கிலோ வெயிட் பாக்ஸிங். ஆமா, அந்த ஹோலிஃபீல்டு மைக் டைசன் தான் வேர்ல்டு சாம்பியன் பாக்ஸர். 2 பேத்துக்கும் டஃப் ஃபைட், ரொம்ப ஆக்ரோஷமா நடக்குது. எதிர்பார்க்காத நேரத்துல அந்த ஹோலிஃபீல்டு வந்து இவனோட வயிற்றுல தலையில இப்படி தலைய வச்சு ஒரு முட்டு முட்டிட்டான். இவன் நிலை குலைஞ்சு கீழே வந்தாச்சு. அப்ப நல்லா வச்சு வாங்கி ஆள தோக்கடிச்சிட்டு. அப்ப தோத்தவன் மைக் டைசன். எவ்வளவு என்னையவே வா, என்னையே ஏமாத்தி தோக்கடிச்சிட்டியா அப்படின்னு வெறி உச்சத்துக்கு போகுது அவனுக்கு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல, முடிஞ்சு போச்சு. அவுட்டு, சாம்பியன் அவுட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷமோ ஏதோ மறுபடியும் 2 பேத்துக்கு ஃபைட் வருது. 2 பேரும் ஃபைனல்ல மோதுறாங்க. மோதும் போது இந்த தரம் உன்னை இறா பாத்துக்கிறேன் அப்படின்னு பெரிய பண்ணெல்லாம் அப்படி சும்மா அனல் கக்குது மைக் டைசன். இந்த நேரத்துல அதே மாதிரி மறுபடியும் நடந்துச்சு. அப்ப இவன் என்ன தெரியுமா பண்ணாரு மைக் டைசன்? அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்ன்ற மாதிரி வெறி வந்தது. ஆனா அங்க மிதிக்க முடியல. அவனோட காது கிடைச்சது, கடிச்சு துப்பிட்டான். அந்த காதை கடிச்சு துப்பிட்டான். இன்டர்நேஷனல் காது கடி. இதுக்கு விளைவு என்ன? எத்தனையோ உலக அளவுல ரசிகர்களை வைத்திருந்த இந்த மைக் டைசனோட கேரியரே முடிஞ்சு போச்சு. வேற அலோவ் பண்ணுவாங்களா அப்படி பப்ளிக்ல இவ்வளவு மோசமா இவ்வளவு அரகண்டா நடந்துக்கிறதுக்கு? இதுதான். இது 1 2 இல்ல, இது மாதிரி எத்தனையோ இருக்கு. அப்ப ஒருத்தன் தன்னுடைய எமோஷனலை கட்டுப்படுத்த தெரியல, பப்ளிக்ல அவனுடைய கோபத்தை இப்படி வெளிப்படுத்துறான். நம்ம கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், திடீர்னு அந்த பேட்ஸ்மேன் பேட்டை தூக்கி போடுவான், அடி அவுட் ஆயிட்டா, அதுக்கெல்லாம் அவனுக்கு ஃபைன் போடுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி அவங்களோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அது ஈவன் இன்னும் பல வகையில இருக்கு. இப்ப இந்த நம்ம இந்தியா வேர்ல்டு கப் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல கடைசி பால் வீசறதுக்கு முன்னாடியே ஹர்திக் பாண்டியா அழ ஆரம்பிச்சிட்டான். அது ஆனந்த கண்ணீர், அது வேற விஷயம். பட் எனிஹவ் தட் இஸ் எமோஷனல். அப்ப அந்த எமோஷனலை பேலன்ஸ் பண்ண தெரியல. அப்படி பண்ண தெரியாதவங்க வீக் தான். சரி, இதெல்லாம் விட்டுறலாம். இது வந்து கோபங்களாம். சரியா? நான் சொல்ற பேரெல்லாம் ஞாபகம் வச்சு பாருங்களேன். ஓகே,
இந்த ஹிந்தி ஆக்டர் இப்போ ஒருத்தர், ஹிந்தி ஹீரோ ஒண்ணு. அப்புறம் அந்த சிசிடி சித்தார்த் கர்நாடகா கஃபே காபி டே, ரைட். அப்புறம் ஃபார்மர் கிரிக்கெட்டர் விபி சந்திரசேகர். அப்புறம் ஜிவி தமிழ் டைரக்டர், ஜிவி ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். ஓகே. அப்புறம் ஆந்திராவில் ரெட்டி, யாரு முன்னாள் சபாநாயகர். இது மாதிரி எவ்வளவோ பேரு. இவங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்க எமோஷனலை கட்டுப்படுத்த முடியல. முடியாத என்ன பண்ணாங்க? சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட். அப்ப இதெல்லாம் என்ன? இவங்க நான் சொல்றவங்க எல்லாமே ஒரு செலிபிரிட்டி, பெரிய ஆளுங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றதுக்காக அவங்கள சொல்றேன். இது மாதிரி எத்தனை, 1 இல்ல 2 இல்ல 1000. ஏன் ஒரு ரீசெண்டா கர்நாடகாவோட முன்னாள், ஏன் சித்தார்த்தே முன்னாள் சீஃப் மினிஸ்டரோட மருமகன் தான், எஸ்.எம். கிருஷ்ணாவோட மருமகன். அப்புறம் எடியூரப்பாவோட பொண்ணு ஒண்ணு, அதுவும் முன்னாள் சீஃப் மினிஸ்டரோட பொண்ணு. அவங்க டாக்டர், 1 வயசு கையில கை குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க. அந்த டாக்டர் பிரைவேட் நர்சிங் ஹோம்ல இது வச்சிருக்கிற ஒரு டாக்டர் வேலைக்காரிட்ட குழந்தைய கொடுத்துட்டு ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு தூக்குல தொங்குறாங்க. ஏன்? இது மாதிரி எத்தனையோ இருக்கு. இவங்கள ஏன் அப்படி பண்ணாங்க? இவங்களாம் படிச்சுட்டாங்க. ஏன் இங்கெல்லாம் விட்டுருவோம். இப்ப போன வருஷத்துல கோயம்புத்தூர் டிஜிபி விஜயகுமார், பாருங்க, ஒரு டிஜிபி ஐபிஎஸ் அதிகாரி வாக்கிங் போயிட்டு வந்து கூட இருக்கிறவனுடைய துப்பாக்கியை புடுங்கி தன்னைத்தானே சுட்டுட்டு சாகுறாரு காலங்காலையில. இதெல்லாம் என்ன? எதுக்கு இதெல்லாம்? காரணம் என்ன? சொல்லுங்க பாப்பா. படிச்சாங்க. ஐபிஎஸ் அதிகாரி யாரெல்லாம் சாதாரண விஷயமா? நிறைய இருக்கு. ஆனா அவங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண, அது நாளுக்கு நாள் அதிகமாகி அவங்களையே அழிச்சிருக்கு. அதான் விஷயம். சரி, அப்ப கோபம், பயம், பதட்டம் இதெல்லாம் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஓவரா சந்தோஷப்படக்கூடாது, ஓவரா கவலைப்படக்கூடாது, ஓவரா கோவப்படக்கூடாது. அத ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஒரு பிளக்சுவேஷன் இருக்கலாமே தவிர அந்த எண்டுக்கு இந்த எண்டுக்கும் போனா அவுட்டு. அப்ப நீ எத்தனையோ படிச்சிருக்கலாம், எல்லாத்துலயும் சென்டம் எடுத்திருக்கலாம். ஆனா எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியலனா, வீட்டுல மாமியா திட்டாங்கன்னா மருமக உடனே ஃபயர் பண்ணிட்டு போயிட்டு. அப்ப நீ எத்தனையோ டிகிரி வாங்கியிருக்கிற, எத்தனையோ டாக்டரேட் பண்ணிருக்கிற, என்ன யூஸ்? ஒண்ணும் கிடையாது. புரியுதுல்லப்ப? அப்ப எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? ஓகே. இப்போ இது பண்ணலன்னா, இது பண்ண தெரியலன்னா அது வேஸ்ட். ஓகே. அவங்களுடைய ஒரு இதை கட்டுப்படுத்த தெரியல. அப்ப நீங்க படிச்ச படிப்பங்க யூஸ் இல்லை. சோ இதுல வீக்னா 25 மார்க் அவுட். சோ அப்ப பிசிக்கல், எமோஷனல் ரெண்டுலயும் 25 மார்க் எடுத்துட்டீங்களா? 50 வந்துட்டீங்க. 3வது ஐக்யூ, இன்டெலெக்சுவல் பர்சன். இந்த ஐக்யூ டெஸ்ட் தாங்க எல்லா இடத்துலயுமே பண்றது. ஒரு கேள்வி கேட்டு பதில் எழுதுனா அதுக்கு மார்க்கு, இது ஐக்யூ. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா ஓகே, உனக்கு ஐக்யூ நல்லா இருக்கு. ஒரு சுச்சுவேஷனுக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டு அதுக்கு சரியான பதிலை கொடுத்தா உன் ஐக்யூல நீ பெஸ்ட். ஓகே. இது ஒண்ணு மட்டும் இருந்தா, இதுல மட்டும் நீங்க ஐக்யூல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பீட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. இது மட்டும் இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்களா? எமோஷனல்லையோ பிசிக்கல்லையோ இல்ல, நீ ஒரு நோஞ்சானா இருந்து என் உடம்புல நடந்தா கால் வலிக்குது, உட்காந்தா முதுகு வலிக்குது, படுத்தா தலை வலிக்குது, எப்படி சொல்லிட்டு இருங்களேன், உருப்படுமாது? இதுதான். அப்ப பிசிக்கலா இருக்கணும், எமோஷனலா இருக்கணும், ஐக்கியூலையும் பெஸ்டா இருக்கணும். 3லயும் 75 மார்க் எடுத்துட்டோமா? சரி, இது எல்லாம் ஓகேங்க.
அடுத்தது கடைசியா ஒண்ணு சொல்றாங்களே, அது என்னங்க ஸ்பிரிச்சுவல் போர்ஷன். இது என்ன தெரியுமா? ஓகே, அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுக்குமே போகாத நியூட்ரல்ல இருக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல். இது என்னது? அதாவது நீங்க வந்து ஆஹ் ரொம்ப நல்லவனாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டவனாவும் இருக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டாது சரி. இல்ல ஓகே, ஓவரா ஒரு ஸ்பிரிச்சுவல். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி? நான் வந்து ஆஹ் நான் ரொம்ப நல்லவங்க, நான் பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணிருக்கேங்க அப்படின்னு வார்த்தையில சொல்றேன், வேர்ட்ஸ்ல இருக்கு. ஆனா என்னோட ஆக்ஷனு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா சும்மா நானு கோவில்ல போய் நானு உருளை தண்டம் போட்டேன், நானு சாமிக்கு 10 தோப்பு கரணம் போட்டேன், இல்ல 100 தேங்காய் உடைச்சேன், அது இல்ல. நான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன், அது இல்ல. அப்ப எது? என் எண்ணம், என் சொல், என் செயல் எல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். என் எண்ணம் பாசிட்டிவ், என் வார்த்தைகள் பாசிட்டிவ், என் செயலும் பாசிட்டிவ். அதுதான் ஸ்பிரிச்சுவல். இது என்னோடலாம் மேக்சிமம் இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி வாங்க, இப்ப இந்த இடத்துல நீங்க வீக். அதாவது சொல்றது ஒண்ணு, செய்ய. நீங்க இதை கவனிச்சிருக்கலாமா? நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல, எங்க பாருக்க, ஏய் உன் வீட்டு பக்கத்துலயே இருக்கிறேன், இன்னும் ஒரு 1 மினிட்ல உன் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருப்பேன் அப்படிமா. 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்பான். அவங்க கூட இருந்தீங்கன்னா நீ கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி பேசுறவங்க எப்பயுமே இப்படியெல்லாம் பேசுவாங்க. அவங்க எல்லாமே ஒரு பூதாகரமா இல்லாததை இருக்கிறதாவும் இருக்கிறத இல்லாததாவும் பேசுவாங்க. இதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் கிடையாது. சரி, நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? இப்ப நீங்க இந்த 4வது வர ஸ்பிரிச்சுவல் போர்ஷன், அப்ப நீங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன் அதை தான் செய்யறேன். இது எல்லாருமே 25 மார்க்ஸ் ஓகேவா? ஓகே எஸ் சார். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சூப்பர். சரி, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. இது வந்து ஒரு இப்ப நம்ம கிளாஸ், இப்ப நம்ம எல்லாம் ஆன்லைன்ல இருக்கோம், நம்ம இங்கேயும் இருக்கோம். இப்ப இன்கேஸ் இப்ப இங்க இருக்கிற ஒரு சிலர் எங்கிட்ட நேரடி கிளாஸ்ல வந்தவங்க, அவங்க இருக்கிற மாதிரி இப்ப அந்த கிளாஸா இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்ப எல்லாரும் ஒரு ஹால்ல உட்காந்துருக்கோம். ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு ஹால்ல உட்காந்துருக்கோம். இப்ப நான் என்ன பண்றேன், உங்க எல்லாருக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். எப்படின்னா, நான் இங்க 2 ஸ்டாச்சு வச்சிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் ஹேவிங் 2 ஸ்டாச்சு. இந்த 2 ஸ்டாச்சுல ஒண்ணு நல்லவன், இன்னொன்னு கெட்டவன். அதாவது ஒண்ணு ராமன், இன்னொன்னு ராவணன். புரிஞ்சுச்சா? இன்னொன்னு காந்தி, இன்னொன்னு கோட்ஸே. இப்படி ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன், இப்படி 2 ஸ்டாச்சு வச்சிருக்கிறேன். நீங்க போகும்போது உங்களுக்கு பிடிச்சவனை எடுத்துட்டு போலான்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க போகும்போது யார் எங்க எடுத்துட்டு போவீங்க? குட் ஸ்டாச்சு. நல்லவனா சார்? நல்லவனை தான் எடுத்துட்டு போவீங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்தது ஒண்ணு சொல்றேன். அந்த நல்லவன் வந்து வெறும் மரக்கட்டையில செஞ்ச உட்டு ஸ்டாச்சு. இது இருக்குல்ல, கோல்டு, ஒரிஜினல் கோல்டு, 1 கிலோ வெயிட். எதை எடுப்பீங்க இப்ப? கோல்டு தான் சார். கோல்டு தான் சார். கோல்டன் ஸ்டாச்சு. மாட்டிட்டீங்களா ராஜலட்சுமி? ஏற்கனவே 10 வருஷம் பெண்டிங்ல இருக்கு. எதை எடுத்துட்டு போய் இப்ப யோசிக்க தோணுதா? சொல்லுங்க. இதுதானங்க, இதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல். இப்போ நாம சொல்றது நான் ரொம்ப நல்லவன்னு சொல்றோம், ஆனா கெட்டவன் தங்கமா இருக்கும்போது கெட்டவங்க கிட்ட தங்கம் இருந்தாலும் என்ன மீன் வித்த காசு நாரமா போகுது, பாபா பண்றோமா இல்லையா? ஆமா சார். மனசுக்குள்ள கொஞ்சமாவது வருதா? இங்கதாங்க பிரச்சனை. அதாவது உண்மையான ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு எடுத்தா, நீங்க அந்த இடத்துக்கு வரணும்னா, அந்த என்லைட்மெண்ட் ஆகணும்னா, அது 10 கிலோவாவே இருந்தாலும் கெட்டதுதான். ஐ டோன்ட் லைக் இட். அந்த எண்ணம் வரணும்.
இவ்வளவுதான் விஷயம். பட் அது வரதுக்கு கொஞ்சம் பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் உடனே வந்துடாது. பட் புரிஞ்சுக்கோ, இதை அதை அடையணும்னா அந்த அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அந்த என்லைட்மெண்ட் ஒண்ணும் இல்ல, கடைசியா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் பெறணும். அந்த அளவுக்கு நம்ம என்லைட்மெண்ட் ஆகணும். அது வரைக்கும் அந்த இடத்துல 25 மார்க்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் அவ்வளவுதான். ஓகே, சோ தட்ஸ் ஆல். சொல்ல வேண்டியதே கடமை. அதுக்கப்புறம் பிராக்டிக்கலா போக போக கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பர்சன்டேஜ் அப்படி முன்னுக்கு வரலாம். யோசிக்க நான் சொன்ன பாயிண்ட மட்டும் வைங்க மனசுக்குள்ள. பட் பிசிக்கலா, எமோஷனலா, இன்டலெக்சுவலா, ஸ்பிரிச்சுவலா நான் எல்லா இடத்திலையும் கரெக்டா இருக்கணும். இது நீங்க அந்த கோல்டு அதெல்லாம் கூட விட்டுருங்கப்பா. ஒருத்தனுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, நான் உனக்கு இன்னைக்கு தரேன், நீ சாயங்காலம் கொடுத்துறேன்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் அதை நீங்க கரெக்டா மனசார நினைச்சு சொல்லிட்டு அதை கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். புரியுதா? இப்போ உங்களுக்கு விட்ட ஒருத்தன் வந்து நான் உன்னை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான், மனசார உள் மனசோட அவனை வாழ்த்துனீங்கன்னா தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள இவனுக்கு வந்த வாழ்வு பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியே நல்லாரு அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவல் கோர்ஸ். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுலப்ப? அட்லீஸ்ட் இந்த இடத்துலயாவது கரெக்ட் பண்ணா போதும் நடக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். சோ இப்ப இந்த நாளையும் நீங்க சரி பண்ணா அந்த சேர் உங்களுக்கானது. அந்த சேர் சக்சஸ். அதில் நீங்க உட்காந்துட்டீங்க. என்ஜாய். ஓகே, ரைட். தட்ஸ் ஆல் த டாபிக். டைம் என்னாச்சு? 8:33 சார். ஓகே, குட். சரிங்க. இப்போ ரிமைனிங் டைம் இன்னைக்கு ஒரு கதை, ஒரு உண்மை கதை, என் சொந்த கதை, என்னோட பயோகிராஃபி. அதுதான் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு டே 18. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு பேசிக்கிறோம். அதுக்குள்ள அது முடிச்சுல. அதனால இன்னைக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். ஏன்னா நேத்து நம்ம துரைராஜ் என்னைய வந்து பார்த்தாப்புல விழுப்புரத்துல. ஒரு காலேஜுக்கு நான் போயிருந்தேன்ல, செக்ரட்டரி காலேஜுக்கு போனப்போ அங்க வந்தாப்புல. அப்ப என்கிட்ட கேட்டேன், சார் நீங்க இது எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, இதை பத்தி எடுத்தீங்கன்னு கேட்கும்போது எனக்கு யோசிச்சேன், சரி உனக்கு எது தெரியலையாது, சரி நான் சொல்றேன் விடு, உனக்கு இப்ப சொன்னா நல்லா இருக்காது, எல்லாருக்கு முன்னாலேயும் சொன்னாதான் நல்லா இருக்கும். நேற்று சொன்னேன். பட் நேத்து எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, டைம் பத்தல, அதனால நேற்று சொல்லல. அதனால அதை இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே, சோ டைம் ஃபார் மை ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, இதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், இவரு என்னமோ வித்தையெல்லாம் காட்டுறாரு, சொல்றாரு, என்னமோ இருக்கு, இவர் கிளாஸ் நல்லா இருக்கு, என்னமோ இருக்கு. ஆனா இவர் யாரு, இப்படி இவரால் முடிஞ்சது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். என்கிட்ட கேட்க முடியாத உள்ளுக்குள்ளேயே வச்சு அமைக்க இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் என்னுடைய நேரம், உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம். அந்த நேரம் இந்த நேரம் உங்களிடம் சொல்ல போறேன். என்னன்னா, நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேட்டூர் டேம் பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் படிக்காத ஏழை விவசாய குடும்பத்தில் 9 குழந்தைங்க இருந்த அந்த வீட்டுல 9ஆவதா பிறந்தேன் 1968ல. நான் பிறந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு முன்னால பிறந்த ஒரு 3 பேரு, முதல் 3 பார்ஷியல் பிளைண்ட் எங்க குடும்பத்துல. ஏன்னா சொந்தத்துல கல்யாணம் பண்ண அந்த பேரண்ட்ஸுக்கு அதுதான் கிஃப்ட். பாதி பார்வை அவங்களுக்கு, அவ்வளவுதான். அப்புறம் கடைசியா நம்ம இருந்தேன், நல்லா இருந்தேன். எங்க பேரண்ட்ஸுக்கு எப்படியாவது இவனை படிக்க வைக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை, அந்த பேஷன் அவங்களுக்குள்ள. ஏன்னா எங்க வீட்டுல முன்னாடி யாரும் படிக்கல, சரி என்னை படிக்க வைக்கலான்னு கொண்டு போய் எங்க ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து ஸ்கூல்ல சேர்த்து 5th வரைக்கும் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் 6th வந்து 10th வரைக்கும் அங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு நான் டெய்லி காலையிலயும் சாயங்காலம் போயிட்டு வர்றதுக்கு 7 கிலோமீட்டரு 20 பைஸ் தான் பஸ் ஃபேர், 20 பைசா. அப்ப 25 ஸ்கூல் டிக்கெட்டா தான் 5 பைசா கன்செஷன். ஆனா அந்த 20 பைசாவுக்கு நமக்கு வசதி இல்லை.
நட 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 நடந்தேதான் போனேன், நடந்தேதான் வந்தேன். 10th வரைக்குமே அதுதான் நம்ம லைஃப். அப்போ வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஹாக்கி ட்ரௌசர், வெள்ளை சட்டை, அந்த பேக் இருக்குல்ல, அப்படியே தோல்ல மாட்டிட்டு போற பேக் கிடையாது, சாக்கு பையில தைச்ச அந்த கோணி பையது பேக்கு. அதுல புக் எல்லாம் போட்டு அப்படியே வெயிட் ஏற்றி தூக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு போவேன். ஓகே, சம்டைம்ஸ் தலையில கூட தூக்கி வச்சுட்டு போன காலங்கள் இருக்கு. இப்படிதான் நம்மளா ஸ்கூல் போய் படிச்சோம். அவன் அசல் கிராமத்தான். அப்போ லைஃப் அந்த மாதிரி போச்சு. 10th வரைக்கும் படிச்சாச்சு. அப்புறம் 11th and 12th மேட்டூர் டேம்ல கொண்டு போய் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அங்க ஒரு விஷயம் என்னன்னா, அங்க எங்க பக்கத்துலயே எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்ததுனால அவங்க வீட்டுல தங்கி அங்க ஸ்கூல் போனா இந்த நடக்கிற வேலை மிச்சம். அதை விட முக்கியம் 12th அப்போ எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, புது சைக்கிள். அது பெரிய பெரிய கிஃப்ட் அது. எங்க அக்கா வீட்டுல எங்க மாமா வாங்கி கொடுத்தாரு. சோ அவருக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மனசளவுல. இஸ் நோ மோர் நவ். ஓகே, அப்போ அந்த காலகட்டத்துல 12th இப்போ நம்ம துரைராஜ் எல்லாம் நீட்ல பாஸ் ஆகி அடுத்து மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட்டிங் சீட் எந்த காலேஜ் கிடைக்குதோ அங்க போக போறாரு. ஆனா நானும் படிச்சப்போ +2ல நான் சயின்ஸ் குரூப்ல நான் மெடிக்கலுக்கு எலிஜிபிள். எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கன்ஃபார்மா கிடைக்கும். ஆனா ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல நான் செகண்ட் மார்க் எடுத்து பாஸ் பண்றேன், எனக்கு கிடைக்கும். என்ட்ரன்ஸ்னு முதல் முறையா வந்துச்சு அந்த 85, அது 1985ல எம்ஜி ராமச்சந்திரன் சீஃப் மினிஸ்டர். அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த சட்டம் கொண்டு வருது, இனிமேல் என்ட்ரன்ஸ் எழுதினாதான், என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆனாதான், அந்த மார்க் வச்சுதான் +2 மெடிக்கல் சீட்டு. நாமளே கிராமத்தான், ஒன்னும் பெருசா அதுல எல்லாம் சைன் ஆக முடியல. அதனால நமக்கு போயிடுச்சு மெடிக்கல் கனவு, அதோட போயிடுச்சு. இப்ப மாதிரி நீட் மாதிரி அப்புறம் அடுத்ததுலாம் போற அளவுக்கு எல்லாம் நமக்கு தெரியாதெல்லாம் இல்ல. அப்ப ஆச்சு, மெடிக்கல் போக முடியல, அக்ரி போக முடியல, 2 என்ட்ரன்ஸ்லயுமே போயிது. இன்ஜினியரிங் தான் அப்ப அதை தெரியாது, ஏன்னா நான் படிச்சது சயின்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ். அப்புறம் கடைசி நேரத்துல கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்றேன் திருச்சியில ஒரு காலேஜ்ல. ஸோ 85ல ஜாயின் பண்றேன், 88ல டிகிரி கம்ப்ளீட் பண்றேன். 48 பேர் எங்க கிளாஸ்ல, 4 பேர் தான் டிகிரி வாங்கினோம், அதுல நானும் ஒருத்தன். யூஜி முடிச்சாச்சு, பிஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி முடிக்கிறேன். 90ல சித்தூர்ல, ஆந்திராவில் இருக்கிற சித்தூர்ல ஒரு கம்பெனியில லேப் கெமிஸ்டா ஜாயின் பண்றேன். ஒரு சாதாரண கெமிஸ்ட். அதாவது அங்க ஆக்சிஜன், இந்த நைட்ரஸ் ஆக்சைட்லாம் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டல்ல பிரீத்திங்க்கும் ஆப்ரேஷனுக்கு கொடுக்குற அந்த மயக்க மருந்து அனஸ்தீசியம் கொடுப்பாங்கல்ல, அந்த 2ஐயும் தயாரிக்க அந்த கம்பெனியில நான் லேப் டெஸ்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ற வேலை என்னோட. அந்த இதுல இருக்கிறப்ப நான் நிறைய அங்க இருக்கிற மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லா ஒர்க்கும் கத்துக்கிட்டேன். அதனால வித்தின் 5 இயர்ஸ் தூத்துக்குடியில புதுசா ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனிக்கு எரெக்ஷன் ஒர்க்குக்காக போன இடத்துல அவங்க எனக்கு அங்கேயே மேனேஜர் போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. அப்ப 95ல. சோ நல்ல வசதி, காரு, வீடு, நல்ல சேலரி எல்லாம் கிடைச்சது. சோ அந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருந்தது லைஃப். 97 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 1997 ஜனவரி 21 அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மத்தியான நேரம் ஒரு ப்ரெஷர் கேஜ நான் சரி பண்ணிட்டு இருக்கிறப்ப அது எதிர்பார்க்காத விதமா வெடிச்சிருச்சு. அது வெடிச்சதுனால நேருக்கு நேரா என் முகத்துல இங்க வெட்டுது. ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா என் 2 கையும் 2 பக்கம் இருக்கு. ஏன்னா ஒரு கை கீழே வால்வு, இன்னொரு கை மேல சப்போர்ட்டுக்கு நான் ஹைட்ல இருக்கேன். வெடிச்சு அது வெட்டுது. 150 kg ப்ரெஷர்ல அந்த ஏர் அப்படியே இங்க ப்ளோ பண்ணுது, இங்க வெட்டுது. நான் 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு தலைக்கு கீழே விழுறேன். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். கீழே விழுந்த உடனே ஆல்மோஸ்ட் பாடி ஃபுல்லா பிளட் எல்லாம் அப்படியே மூழ்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் டெட். கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க, கையும் ஓடல, காலும் ஓடல, யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பிளான்ட் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிருக்காங்க.
பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் அதுக்குள்ள வந்திருக்கு. அதை தூக்கி போட்டுட்டு கொண்டு போய் தூத்துக்குடி ஏவிஎம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. போயிருக்காங்க. அங்க போன இடத்துல அவங்க பார்த்தா உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் போயிடுச்சு. ஏதோ கடைசி 2-3 சொட்டு உடம்புல இருந்திருக்கு. ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு முடியாத திணறிட்டு இருக்கு. வந்தவங்க கிட்ட எல்லாம் ஓ பாசிட்டிவ்னு பிளட் எடுத்து எனக்கு ஒரு பக்கம் பிளட் இன்னொரு பக்கம் ட்ரிப் இறக்கி உயிருக்கு தேவையான அளவுக்கு உடம்புல பிளட் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நேர திருநெல்வேலி போட்டுருக்காங்க. திருநெல்வேலி கொண்டு போய் பார்த்தாங்க, அங்கேயும் முடியாதுன்னு கையை வச்சுட்டாங்க. மதுரைக்கு வேணா கொண்டு போங்க. ஆனா நைட் ஆகி போச்சு. 140 கிலோமீட்டர் டிராவல் பண்ற அளவுக்குலாம் பவர் கிடையாது உடம்புல. அங்கேயே ஐசியூல வச்சிருந்து தேவையான அளவுக்கு பிளட் இறக்கி தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடுத்த நாள் காலையில மதுரை அரவிந்த் ஐயா கொண்டு வந்தாங்க. அவங்க கண்ணை ஓபன் பண்ணி பார்த்துட்டு கிளியரா சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா? நீங்க உலகம் ஃபுல்லா சுத்தினாலும் இந்த பேஷண்ட்டுக்கு பார்வை கிடைக்காது. ஏன்னா நீனான ஆப்டிக் நர்வு கட் ஆயிடுச்சு. அது மட்டுமா, 2 கண்ணையும் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன்னாவே அந்த கார்னியா, அந்த கருவிழி தான் மாத்துவாங்க. இங்க வெள்ளையா இருக்கும்ல ஐபால், அதுவே எல்லாம் சுக்குநூறா போயிடுச்சு. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நாங்க பார்த்ததே இல்லைன்ட்டாங்க. அதனால அங்கெல்லாம் முடியாது. ஆனா உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்றாங்க. அப்படியே மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி எனக்கு இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே 22 சார் எல்லாமே எஸ் இதே ஒரு கால் வந்ததா? சார் உங்க மியூட்ல இல்ல, அந்த கால் வந்தனாலதான் இதாச்சு. நீங்க இப்ப ஆமா, பேசுறது அதானே கேட்கதான் கேட்டேன். செய்யுது. நான் பாக்குறேன் ஒண்ணும் மியூட்ல இல்ல. ஓகே ரைட். இப்ப கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் சார் இருக்கு. ரைட், ஓகே, குட். அப்படியே கண்டினியூ ஆகட்டும். ரைட். இப்போ மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஆபரேஷன் எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுதான் லைஃப் அப்படின்னு நமக்கு கிளியர் ஆச்சு. சரி, இதுக்கு இடையில சர்ஜரி எல்லாம் முடியுது. அப்புறம் முடிஞ்சு கடைசியா டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, அதுல என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? அதாவது ஒரு டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்னாவே இந்த பேஷண்ட் உள்ள வரப்ப என்ன கண்டிஷன், என்ன ட்ரீட்மெண்ட், வெளில போறப்ப என்ன கண்டிஷன், எதிர்காலத்துல என்ன பண்ணணும், இதுதான் கொடுக்கறது. இந்த இடத்துல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு இந்த வில்மாவுக்கு சொன்னால முதல்ல 2வது கதை அதே தாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, டாக்டர்ஸ் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு இனிமேல் வாழ்நாள்ல காலை தரையில பறிச்சு நடக்க முடியாது. யுவர் டாக்டர் நெவர் புட் ஹர் ஃபுட் ஆன் தி எர்த் அப்படின்னு சொன்னாங்க. இதுதானே மெடிக்கல் ரிப்போர்ட். அதே மாதிரி எனக்கு இந்த பேஷண்ட் இனிமேல் வாழ்நாள்ல பார்வைன்னு ஒண்ணு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இவருக்கு பார்வை கிடைக்காது. அதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா மெயின் ஆப்டிக் நர்வு போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது போனா கூட பரவாயில்ல. இந்த மெமரி இருக்குல்ல இவருக்கு எவ்வளவு இருக்கும்? ஏன்னா எல்லாம் மெயினுக்கு பிரெயினுக்கு போற நரம்புகள் எல்லாம் செலுத்து போச்சு. அப்ப ஒரு குழந்தைக்கு இருக்கிறோம்ல அந்த அளவுக்கு தான். ஏன் எதுக்கு என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ பிரசன்ட்ல இருக்கும். ஒரு சின்ன சின்ன சென்சரி மெமரிஸ்வாங்கல்ல, அப்போதைக்கு என்னவோ பேர் என்ன சொல்ல தெரியும், அவ்வளவுதான் முடியுமே தவிர அதை கடந்து இவருக்கு மெமரி எல்லாம் ஒண்ணும் வராது. பழசு புதுசு மாதிரிலாம் கிரியேட்டிவ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மெயின் டேமேஜ். இதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட். ஆனா 97ல இது இன்னைக்கு நான் யாரு, வேர்ல்டு மெமரி கின்னஸ் ரெக்கார்டை பிரேக் பண்றேன். இதுதான் என்னோட ரெக்கார்டு. புரியுதா? இதுதான். சோ அப்ப எப்படி அந்த வில்மா சொன்ன
கால் நடக்கவே முடியாது, தரையில பதிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில உலகின் அதிக வேகமாக ஓடி ரெக்கார்ட் பிரேக் பண்ணி காட்டினாங்க. எப்படி? பேஷனட் burning desire, valiant belief. இப்படி எத்தனையோ எடுக்கலாமா? பாசிட்டிவ் லிவிங் எடுக்கலாமா? இன்கான்டேஷன், அஃபர்மேஷன் இருந்ததா? இதேதான் இங்க. என்னால ஒரு நினைவே கிடைக்காது, தப்பாதுன்னு சொன்னவங்க மத்தியில நான் சாதாரணமால அசாதாரணமா காட்டுறேன் மக்கள் மத்தியில. எப்படி? இதுதான் அந்த பவர். எது? அதுதான் வெறித்தனம். இது என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்குது? நான் இப்ப 2 பேரை காட்டிட்டேன், வில்மாவை காட்டினேன், அப்புறம் என்ன காட்டினேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. எந்தெந்த ஃபீல்டுல உன்னால முடியாது? ஏன் அருணிமா சென்கா கால், ஒரு கால் போயிடுச்சு, நடக்கிறதே கஷ்டம், ஆனா இமயமலையவே ஏற முடிஞ்சது இல்ல. எப்படி ஏறினாங்க? நான் ஏன் ஒவ்வொருத்தரையும் காட்டிட்டே வரேன்? இதுதான் விஷயம். இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இப்படி ஒரு ஒரு உறுப்புகள் போன ஒருத்தங்களே அந்த இடத்தை அடையும் போது எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்மளால ஏன் முடியாது? அப்ப உங்களுக்குள்ள பிலீஃப் வரணும். இதுக்காக தான் இந்த கதையை சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிப்பா, அப்ப இது ஹாஸ்பிட்டலை விட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்த கம்பெனி இருக்குல்ல, அது ஒரு பெரிய கதை. என்ன தெரியுமா? இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் முடியுது, பர்மனன்ட் முடியுது. நான் வரேன், அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகுது, 2 குழந்தைங்க இருக்கு. நான் வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். பாதிக்கப்பட்ட பல பேருக்கு ஹெல்ப் பண்ணா. இதெல்லாம் பார்த்துட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்களை கூப்பிட்டு 2010ல த பெஸ்ட் சோசியல் சர்வீஸ் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட்னு ஜனவரி 26 ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ல அவார்டு கொடுத்து ஹானர் பண்றாரு. அதுக்கப்புறம் 2013ல சென்னை ராமகிருஷ்ணா மடத்துல 10 பேத்துக்கு விவேகானந்தர் அவார்டு கொடுத்தாங்க. 50,000 ரூபாய் கேஷ் ஒவ்வொருத்தருக்கும். அந்த 10 பேத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. சோ அப்படி பல விருதுகள், பல புத்தகங்களில் என் கதைகள். அதான் இன்னைக்கு கூட ஒரு புக் கொடுத்தாங்க. அப்படி பல இடத்துக்கு நம்மளுடைய லைஃப் ப்ரமோட் ஆச்சு. சரி, ஓகே, இது ஒரு பெரிய கதையே இல்லை, இது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா இப்ப சொல்ல போறதெல்லாம் இதுதான் முக்கியம். என்ன தெரியுமா? என் லைஃப்ல 2ஆ பிரிப்பேன், பிஃபோர் ஆஃப்டர். என்ன? ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால, ஆக்சிடென்ட்டுக்கு பின்னால. அப்படி எடுத்து பார்த்தா ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என் பேரண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ், என் சரௌண்டிங்ஸ் எல்லாரும் ஏன்னா எங்க ஊர்லயே, எங்க கிராமத்திலேயே, எங்க ஃபேமிலிலேயே படிச்ச ஒருத்தன் நான் தான். முதல் பட்டதாரி நான் தான். அப்போ எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும், எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் தான் முன்னணி நடத்தணும், நான் சொன்னாதான் கேட்பாங்க. ஏன்னா நீ தான் படிச்சவன், நீ தான் அறிவாளிம்பாங்க. ஓகே, அதே மாதிரி நான் வேலை பார்த்த கம்பெனியில 4 டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு போர்டு மீட்டிங்ல, சார் நாங்க எல்லாம் கம்பெனிக்கு முதலாளி, பணம் மட்டும் தான் போட்டிருக்கோம், ஆனா இந்த கம்பெனி பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லா வேலையும் தெரிஞ்சது நீங்க மட்டும் தானே, நீங்க தான் சார் உண்மையான முதலாளி, எங்க யாருக்கிட்டையும் எந்த கேள்வியும் நீங்க கேட்க வேண்டாம், இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எந்த டிசிஷனாலும் நீங்க எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு முழு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் எப்ப? ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி. அதே மாதிரி நான் ஆக்சிடென்ட்டுக்கு 1 மாசத்துக்கு முன்னால நானும் எங்க எம்டியும் குஜராத் போறோம். அங்க போயிருந்த இடத்துல ஒரு கம்பெனில வேலை, 10 நாள் வேலை இருக்குங்க, வேலையெல்லாம் முடிஞ்சது. ரிட்டர்ன் கிளம்பலான்னு பார்த்தா ட்ரெயின் டிக்கெட் 2 நாளுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. 2 நாள் கழிச்சுதான் ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுது இருக்கு. அப்ப அவரு, மேனேஜர் சார், நீங்க ஏன் சார் இங்க வெயிட் பண்றீங்க, நீங்க இப்பவே பிளைட்ல கிளம்புங்க சார் அப்படின்னு என்னை பிளைட்ல அனுப்பிட்டு அந்த எம்டி 2 நாள் கழிச்சு ட்ரெயின்ல வர. அந்த அளவுக்கு மரியாதை. எது வரைக்கும் தெரியுமா? ஆக்சிடென்ட் வரைக்கும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பார்வை போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல என்னை பார்த்து, என்னையா இப்படி பண்ணிட்டியே, ஏன்பா பார்த்து நடந்திருக்க கூடாதா அப்படின்ற. அதனால வரைக்கும் மேனேஜர் சார். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னையா, இதுதான்ப்பா மரியாதை, இதுதான் உலகம். சோ இதுதான் லெசன், இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை அனுபவம்ன்றதுக்கு இதுதான் காட்டப்படும். சரி, அப்புறம்
நான் ஹாஸ்பிட்டல் இது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியுது, கம்பெனி விட்டு வரேன், வீட்டுக்கு போறேன். ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போறேன். ஒரு மேட்டூர்ல இருந்து தூத்துக்குடிக்கு ஒரு கார் எடுத்துட்டு போறேன். எதுக்கு? காம்பன்சேஷன் கேட்கலான்னு போனேன். உங்க கம்பெனில வேலை பார்த்தேன், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு என்ன தர போறீங்க அப்படின்னு கேட்கலாம் நான் போறேன். அவங்க வெப்பரமா இருக்காங்க, எனக்கு எதுவுமே கொடுக்க கூடாது, போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எனக்கு என்ன தெரியுமா பண்றாங்க? நான் போனப்ப அந்த கம்பெனில ஆபீஸ்ல அவங்க ஒய்ஃப், எம்டியோட ஒய்ஃப் இருக்காங்க. நான் போறேன், அவங்க எம்டி பேங்க் போயிருக்காரு, வரத்துக்கு 2 hours ஆகும். அது வரைக்கும் வெளியில போய் பேச்சுலர் ரூம் இருக்குல்ல, அங்க வெயிட் பண்ணுங்கன்றாங்க. ஏன்? அங்க பக்கத்துலயே ஏசி ரூம் இருக்கு, சோஃபா இருக்கு, அங்க உட்காருங்க, ஓய்விடுங்க சொல்லலாமே. சரி, அது கூட வேண்டாம். உங்க இடத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, உங்க கம்பெனில வேலை பார்த்திருக்கிறேன், என்னை நல்லா உங்களுக்கு தெரியும். எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்கலாம், ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்கலாம், கண் எப்படி இருக்குன்னு கேட்கலாம், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம், ஏதாவது ஒரு நல்லா விசாரிச்சிருக்கலாம். எதுவும் கிடையாது. அங்க போய் வெயிட் பண்ணுங்க, சொல்லி அனுப்புறேன் வந்து, அப்புறம் வந்து பார்த்துட்டு போங்க. நாங்க படிச்ச இவங்களே நம்மள இப்படி ட்ரீட் பண்றப்ப, அங்க பேச்சுலர் ரூம், படிக்காதவங்க ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் வல்கரா பேசிட்டு இருக்கிற இடத்துல நமக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? கிளம்பி வந்துட்டேன். ஓகே, மறுபடியும் ஒரு நாள் அங்க போக வேண்டிய சுச்சுவேஷன். அங்க ஒரு மீட்டிங்ல அவங்கள சந்திக்கிறேன். அப்ப அந்த எம்டி கிட்ட கேட்டேன், ஏன் சார் நல்லா இருக்கு, இப்ப பிளைட்ல ஜேர்னி பண்ண சொல்றீங்க, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பேச்சுலர் ரூம்ல வெயிட் பண்ண சொல்றீங்க, இதுதான் உங்க ஹாஸ்பிட்டாலிட்டியான்னு. அதுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு கில்ட். ஓஹோ, சாருக்கு என்ன ஏசி ரூம் கேக்குதாமா அப்படின்னு நக்கலா கேட்டாங்க. நான் சொன்னேன், மேடம் ஒய் நாட், நான் ஏன் கேட்க கூடாதா? ஏன் எனக்கு அந்த தகுதி கிடையாதா? வெயிட் வெயிட், இன்னொரு நாள் போகட்டும், உங்களை விட நான் உயர்ந்து காட்டுறேன். என்ன எனக்கு பார்வை போயிடுச்சுன்னு இந்த அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? பாப்போம், உங்களோட நானு மேல வரேன் அப்படின்னு சொன்னேன். இது 27 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு இடத்துலயும் இதை நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? இன்னைக்கு அவங்க 1க்கு 2 கம்பெனி, ஒரு சில கோடி உங்க சொத்து வச்சுக்கோங்க. என் சொத்து என்ன தெரியுமா? இது வரைக்கும் இந்த காலேஜ் ஸ்கூல் டெய்லி போயிட்டு இருக்காங்கல்ல, 20 லட்சம் தாண்டிடுச்சு, 22 லட்சம் வந்துருச்சு. இவ்வளவு பேர், இத்தனை லட்சம் என் சொத்து. அது அவங்க மனசுல நான் இருக்கேன், என் கான்டாக்ட் புக்ல அவங்க இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட்ல நான் இருக்கேன். இதுதானே? டெய்லி காலையில போன் எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, மெசேஜ்ல, சார் இன்னைக்கு எனக்கு பர்த்டே பிளஸ் பண்ணுங்க சார், நான் இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் சார், விஷ் பண்ணுங்க சார், நான் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன், குரூப் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படி ஒண்ணுக்கும் அதுக்கு நீங்க தான் காரணம் சொல்றாங்கல்ல. அதானே நான் சம்பாதிச்ச சொத்து, ஜெயிச்சிட்டேன்ல, இங்கதான் விஷயம். ரைட், இது ஒரு ரெஃபரன்ஸ். ரெண்டாவது இன்னொரு இன்சிடென்ட். என் கூட பிறந்த ஒரு சிஸ்டர், அவங்க பொண்ணோட கல்யாணம் என் வீட்டுல பத்திரிக்கை கொடுத்துட்டு, எனக்கு என்ன தெரியுமா, பத்திரிக்கை என் கையில கொடுத்து உன் ஒய்ஃப் அனுப்பிவிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை எங்க அம்மாட்ட கேக்குறேன், ஏமா நல்லா இருக்கிறப்ப நீ தான் படிச்சவன், நீ தான் முன்ன நின்று நடத்தணும், 2 நாளைக்கு முன்னாடியே வந்துரு, குடும்பத்தோட வா, இப்படிதான் சொல்ல வேண்டிய அந்த அக்கா உன் ஒய்ஃப் அனுப்பின்னு சொல்றாளே நியாயமான? அதுக்கு அவங்க ஆமான்றாங்க, அவ சொன்னது சரிங்கிறாங்க. எப்படி இருக்கும்? நீ அன்னைக்கு காரு, வீடு, கம்பெனிக்கு மேனேஜர், இப்படி பதவியோட இருந்த, அதனால அப்பெல்லாம் அப்படி கூப்பிட்டாங்க. இன்னைக்கு உன்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போனோம், அது எவ்வளவு அவமானம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்பதாங்க வலிச்சுது. அந்த என்னால அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல, கதவை சாத்திட்டு கதறேன். பல நாள் தூக்கத்தை தொலைச்சேன், சாப்பாடு இறங்கல, தேடுறேன் தேடுறேன் தேடுறேன், எனக்குள்ள தேடுறேன், நான் யாருன்னு தேடுறேன். இந்த உலகத்துக்கு முன்னால நான் யாருங்கிறத எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தேடி தேடி தேடி
ஒரு நாள் நைட்டு 2:30 மணிக்கு விடை கிடைச்சிச்சு. எங்கேயோ இருந்து ஒரு செய்தி வருது, ஏய் ரிஷி யுவர் எ மெமரி ட்ரெய்னர் அப்படின்னு. இது கதையல்ல, நிஜம். எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு என்ஜாய். அப்புறம் உடனே அதுக்கப்புறம் தான் நான் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஆக்சுவலாவே நார்மலா ரீடர். ஆனா அது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு புக் எல்லாம் படிக்க முடியுன்ற நம்பிக்கையே கிடையாது. அதுக்கப்புறம் நாம சாஃப்ட்வேர், லேப்டாப் யூஸ் பண்றது எப்படி, சிஸ்டம் யூஸ் பண்றது எப்படி, மொபைல் யூஸ் பண்றது எப்படி, இதெல்லாம் கத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் பிடிஎஃப்ல இருக்கிற புக்ஸ ஆடியோ படிக்க ஆரம்பிக்கிறேன். அது உலக அளவுல இருக்கிற மெமரி புக்ஸ், சைக்காலஜி புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு எனக்குள்ள நான் ஒரு சில விஷயங்களை கிரியேட் பண்ணேன். அதான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது. சோ நிறைய விஷயங்கள் நீங்க எந்த புக்ல தேடினாலும், கூகுள்ல தேடினாலும் கிடைக்காத இருக்குன்னா அது என்னோட கிரியேட்டிவா இருக்கு. இன்னும் போக போக தெரியும். சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மை எக்ஸ்பீரியன்ஸ், மை லைஃப். சோ இந்த இடத்துல ஏன் என்னோட பயோகிராஃபி உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா, இது ஒரு சிம்பத்திக்காகவோ இல்ல ஒரு மத்தவங்க கிட்ட ஒரு அனுதாபத்தை பெறணும், கைத்தட்டல் வாங்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க என் கஷ்டம் தான் பெருசு, கடவுள் ஏன் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தானோ, ஏன் தான் எனக்கு இவ்வளவு நஷ்டத்தை கொடுத்தானோ, ஏன் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்தானோ அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உங்க முன்னால இருக்கிற எத்தனையோ பேரு உங்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு பல கஷ்டத்தை அனுபவிச்சவங்களா இருக்கிறாங்க. அவங்க அதையெல்லாம் கடந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களாலையும் வாழ முடியும். அதை கடந்து வாங்க, அதுல மூழ்கிராதீங்க. இப்ப இந்த எமோஷனல் கொஸ்டின் சொன்னல, என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையை பேசுனீங்கல்ல, அப்படி இருக்க வேண்டாம். யூ லிவ் யுவர் ஹாப்பி லைஃப். யூ ஹாவ் டு ஜெனரேட் ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு சொல்றதுக்கு நான் தகுதியானவன். ஏன்னா நான் ஒரு சிலதுதான் சொல்லியிருக்கேன், 10% தான் சொல்லியிருக்கேன், 90% உள்ள இருக்கு. அதெல்லாம் சொன்னா யாரும் தூங்க மாட்டேங்க. ஆனா அவ்வளோயும் தாங்கிட்டு நான் டெய்லி மத்தவங்கள ஹாப்பியா மாத்திட்டு இருக்கேன், சிரிக்க வச்சிட்டு இருக்கேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓய்வின்றி ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு மட்டும் 2 காலேஜ் போனேன். அதுக்கப்புறம் வந்து 2 ஆன்லைன் கிளாஸ் இருக்கேன். 2 காலேஜும் பக்கம் பக்கம் கிடையாது, பல தூரம். ஒரு காலேஜ் 35 கிலோமீட்டர்ஸ், அங்க இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜ் 25 கிலோமீட்டர்ஸ். இவ்வளவு தூரம் டிராவல் பண்றேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறேன். ஆனா டயர்டே கிடையாது. நேற்று சொன்னல, அன்கான்சியஸ் கம்ப்யூட்டிங் எபிலிட்டி. அதுல அந்த 9வது குவாலிட்டி என்ன? எனி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபீல் டயர்டு. இதான் உண்மை. சோ அப்ப இப்ப சொன்னல, எண்ணம் சொல் செயல் 3 ஒண்ணா இருக்கணும்னு ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்டுக்கு அது நம்ம தகுதியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லணும். அப்ப நான் கொடுக்குற ஒரு வார்த்தைகளும் ஆல்ரெடி ஐ ஹவ் கிராஸ்டு, ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, தென் ஒன்லி ஐ எம் கிவிங் டு யூ. புரியுதா? சோ பல பேர் புத்தகத்தை படிச்சுட்டு ஒப்பிக்கிறதுனாலதான் அது ரீச் ஆகிறது இல்லை. ஆனா எனக்கு நான் கொடுக்கிற உதிர்க்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட ஒவ்வொரு அணுக்கள்ல இருந்து, செல்கள்ல இருந்து வெளியே வருது. அதனால் அனைத்தும் உண்மை. To follow, right? So that's all today's topic, my biography. Okay? போதுமா? என் கதை எல்லாத்துக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சா? நீங்க தான் சார் உண்மையிலே இன்ஸ்பைரிங் பர்சனல் இருக்கு. ப்ரௌட் ஆஃப் யூ சார், ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்க சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. சார் உங்களுக்கு என்ன டேமேஜ் ஆயிடுச்சு? சொல்ல சார் உங்களுக்கு என்னது? நீ பேசுறது கேட்கல சரியா? ஓகே. சோ இதுதான் நான் என் கதையை சொல்ல வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு மட்டும்தான் கஷ்டம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம விட மோசமான, கனதார் சொன்னார்ல, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. அப்ப நமக்கு கீழே எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை நினைங்க ஒண்ணு. அதே மாதிரி டாக்டர் விக்டர் பிராங்கிள் அப்படின்னு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் ஒரு புக் எழுதினாரு.
புக் எழுதுனது மேட்டர் இல்ல. அவரு அந்த ஹிட்லரோட நார்சிஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அவரு, அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க, அம்மா அப்பா எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் கொண்டுட்டான். எல்லாத்தையும் கொண்டா போடல. இவரு பல ஒரு ஹாரிபிள் டெரிபிள் இதெல்லாம் சந்திச்சு, பல கொடுமைகளை சந்திச்சு கடைசியா தப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் எழுதின புக்கு தான் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல எவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சுன்னு அவர் எழுதுறார். மேன் சர்ச் ஃபார் மீனிங் அந்த புக்கு. அதுல அவர் ஒரு லைன் மென்ஷன் பண்ற, எனக்கு பிடிச்ச லைன். ஒவ்வொருத்தரும் சொல்றோம்ல, ஐ எம் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது அதாவது the experience is not the most important thing in your life கிடையாதுன்றாரு. எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காலேஜ்ல, இந்த ஸ்கூல்ல, இதுல அப்படின்னு சொல்றீங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப். அப்படின்னா என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்? அடுத்த லைன் வருது, the meaning what you create from that experience. அதுதான் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறாரு. அதாவது எனக்கு இவ்வளவு அனுபவம் சொல்றல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் நான் சொன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவு கஷ்டப்பட்ட நான் இன்னைக்கு சந்தோஷம்னா என்னன்றத மத்தவங்களுக்கு சொல்லி தரேன்னா அது அந்த கஷ்டத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். அப்ப அவர் எழுதின எழுத்துக்கு நான் ஆப்டா இருக்கேன்னு இந்த இடத்துல ப்ரூவ் பண்றேன். இதான் அசோசியேஷன். புரியுதுல்ல? அப்போ நம்ம எல்லாருமே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டுட்டா எல்லாரும் அப்ப நீங்களும் கஷ்டப்படுன்னு அர்த்தமா? கிடையாது. அது கஷ்டமே நினைக்காதீங்க, ஓவர் கம் பண்ண வாங்கன்ற, கடந்து போங்கன்னு சொல்றேன். அது சொல்றதுக்கு நான் தகுதியானவன்னு சொல்றேன். ஏன்னா ஜெயிச்சிருவோன்னு சொன்னா இந்த உலகம் நம்பாதான். என்ன பண்ணணும்? ஜெயிச்சுட்டு தான் சொல்லணுமா? அப்ப ஜெயிச்சுட்டு சொல்றான்ல, நம்புங்கள. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் த டாபிக் டுடே. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாமா? சாட்டர்டே நாளைக்கு கிளாஸ் வைக்கலன்னா நான் மதியானத்துக்கு மெசேஜ் போடுறேன். அதாவது இன்னும் ஒரு 3 கிளாஸஸ் 19, 20, 21 இல்லையா? சாட்டர்டே சண்டே விட்டுருவோம். மண்டே as usual 8 o'clock we will meet another ஒரு 3 செஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் 3 நாள் எடுப்போம். ஓகே, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என் பண்றேன் சார். எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் சார். உங்களோட கண்ணை கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. பாக்குறியா? பார், நல்லா பார், ஒண்ணுமே இருக்காது. ஓகே, அதுக்கு பயந்துடாத. ஓகே, சோ கண்ணுக்கு முன்னால எல்லாம் இருட்டா இருக்கும். 29 வருஷம் வரைக்கும் அப்படியே கலர் கலரா வெளிச்சமா இருந்த வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு. ஆனா அது அந்த இருட்டில் ஒரு சிறு வெளிச்சத்தை உள்ளுக்குள்ளேயே கொண்டு வந்து நான் என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கிட்டேன். அவ்வளவுதான் விஷயம். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திக்கலாமா? நாளைக்கு இல்ல, அடுத்த கிளாஸ். இன்கேஸ் நாளைக்கு வைக்கிறதா நான் மெசேஜ் போடுறேன். ஓகே, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.